யானை மாதிரி இருக்க, உனக்குலாம் நடிப்பு தேவையா? ஃப்ரேம்ல டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் தெரியுது நான் நினைச்சதை விட ரொம்ப பெருசா தெரியுது. சின்ன சின்ன சண்டைகள் வரும்போது வாய் வார்த்தைகள் வரும்ல, இவ்வளவு பெருசா இருக்கே, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தா இப்போ எப்படி இருக்கு. ஆஃப்டர் மேரேஜ் நான் விஷ்ணு பிறந்ததுக்கு அப்புறம் 86 ஒரு 3 இயர்ஸ் நான் வந்து நடுவில் நடிக்கவே இல்லை. விஷ்ணு பிறந்ததுக்கு அப்புறம் நல்ல கேப். அதுக்கப்புறம் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் நிறைய பிரச்சனைகள், அது வந்து கொஞ்சம் கேஸ் அப்படி இப்படின்ற ரேஞ்சுக்கு போயிருச்சு. ஸோ அப்போ வந்து அவராலையும் பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ண முடியல, நிறைய பிரச்சனைகள் அது இதுன்னு ஆரம்பிச்சு வேற வழி இல்லாமல் நான் நடிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஸோ அந்த சமயத்தில் நானும் போய் யாருக்கிட்டையும் வாய்ப்பு தேடலை. எனக்கு அதே சினி டைம்ஸ் மெட்டியோலி நடித்தேன் இல்லையா, ஸோ அதே ப்ரொடக்ஷன் திரும்ப ஆரம்பித்தாங்க. ஸோ அகைன் அவங்களே வந்து கூப்பிட்டாங்க ஒரு நல்ல பேனரில் சன் டிவியில். அகைன் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு திரும்ப நடிக்க ஆரம்பித்தேன். ஆக்சுவலி நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, நான் மறந்து ஏதோ ஒன்று போயிட்டு நினைக்கிறேன். எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா கரெக்டாக தான் சொல்றீங்க. ஓகே, கரெக்ட். ஸோ நான் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து நான் குண்டா இருக்கேன். நான் அந்த சீரியல் ஆரம்பிக்கும் போதே நான் ப்ரொடியூசர் கிட்ட வந்து சொல்றேன், சித்திக் சார் கிட்ட, சார் நான் ரொம்ப குண்டா இருக்கேன், ஃப்ரேம்ல வந்து இன்னும் ரொம்ப பெருசா தெரிவேன், நான் நடிக்கணுமா அப்படின்னப்ப, இல்ல இது வந்து ஒரு மூத்த அக்கா, எனக்கு அப்புறம் 2 தங்கச்சிங்க ஒரு தம்பி, ஸோ ஒரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ற ஒரு பொண்ணு, ஸோ ஒரு 35+ ஆன ஒரு பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கறதான் கதையே. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் குண்டா இருக்கிறது வந்து இதில் ஆடாக இருக்காது, நீங்கள் வாங்க அப்படின்னு தான் சொன்னார். நானும் வந்து கேஷுவலாக நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒன்ஸ் ஃப்ரேமில் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் தெரியுது நான் நினைச்சதை விட ரொம்ப பெருசாக தெரியுறேன். ஸோ வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் வந்து பெருசாக சோஷியல் மீடியா வந்து பயங்கரமாக இல்லைனாலும் அந்த யூடியூப் அந்த மாதிரிலாம் இருந்தது தான், ஃபேஸ்புக் அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்போவே வந்து ரொம்ப கமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக பேடாக வரும். யானை மாதிரி இருக்க, உனக்குலாம் நடிப்பு தேவையா அப்படி இப்படின்னு. ஸோ அந்த நடிச்சிட்டு இருக்க அந்த சமயத்துலேயே அந்த சீரியல் பண்ணிட்டு இருக்கும் போதும் சரி, அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் வந்து கொஞ்சம் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுன்னு போயிட்டேன். ஸோ கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்களுக்குள்ள. ஸோ அந்த டைம் வந்து ரொம்ப டிப்ரெஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருந்தது. ஸோ அந்த டைமில் மேபி இந்த ஒரு இதனால கூட எங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரும்போது வாய் வார்த்தைகள் வரும்ல, இவ்வளோ பெருசா இருக்கே, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தா இப்போ எப்படி இருக்கு, அந்த மாதிரி கூட வரும்ல. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு ஓகே நம்ம ஏன் ஒரு முன்ன இருந்த மாதிரி என்னால் ஆக முடியாதான்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். இது வந்து ஒரு 6 மாசத்துல நடந்த விஷயமோ 1 இயர்ல நடந்த விஷயமோ இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 2018 ஸ்டார்ட் ஆயிருக்கும். 2020 தான் வந்து நான் 60 kg வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ 63 அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாத்தையும் யோசிச்சு வெறியா நம்ம இறங்கி இழைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இவனையே நான் சொல்வேன், இவனுக்கு வந்து கொஞ்சம் தொப்பை இருக்கு, வயிறு குறையணும். இல்ல நார்மலா சொல்வேன். இப்ப எங்கேயாவது வெளில கூட்டு போடா, இவன் வந்து தம்பின்னு சொல்றாங்களாம். தம்பின்னு சொன்னா அவனுக்கு கோவம் வருது, அக்கான்னு சொன்னா மா, அப்பதான் கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லுவான், மா அக்கா இல்ல நீங்க. ஸோ நான் சொல்லுவேன் கொஞ்சமாவது உடம்பு குறையிட. பட் அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஸோ உடம்பு குறைக்கிறதாக இருக்கட்டும் இல்லை வேற எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி இவனுக்கு இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஃப்ளூயண்டா பேச மாட்டான். ஸோ நான் வந்து கேட்பேன், டேய் நல்லா பேசுடா, இப்போ இருந்தே ட்ரை பண்ணுடா. பட் அவன் முயற்சி பண்ணுவான், ஆனாலும் வரல அப்படின்வான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க டிசைட் பண்ணணும். நான் உடம்பு குறைக்கணும், நான் இவ்வளவுதான் சாப்பிடுவேன், நான் இப்படிதான் பண்ணுவேன், நான் காலையில எந்திரிச்சு ஓடுவேன், நான் வந்து இவ்வளவுதான், எனிதிங் வாட் எவர் இட் இஸ், நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் அவன் யோசிச்சு அவன் எடுத்துக்கிட்டு பண்ணாதான் உண்டு. அதனால இப்பெல்லாம் நான் விட்டுட்டேன், நீ வந்து தொப்பையோட இரு.